குழந்தை பிறந்த பிறகு 4 டூ 6 வாரத்துக்கு கண்டிப்பா கணவன், மனைவி உறவு இருக்கக்கூடாது. செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்க வேண்டாம். ஏன்னா, சிலருக்கு அப்படி இருந்ததுக்கப்புறம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மல் டெலிவரினாலும், சிசேரியன்னாலுமே 6 வாரத்துக்கு அப்புறம் தான் கான்டாக்ட் இருக்கணும். நீங்க கான்டாக்ட் இருக்கறக்கு முன்னால கண்டிப்பா டாக்டர கன்சல்ட் பண்ணி, கருத்தடை கான்ட்ரசெப்ஷனுக்கான என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க, அதுக்கான அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா, ஒரு குழந்தைக்கும், அடுத்த குழந்தைக்கும் நடுவுல பர்த் ஸ்பேசிங் மினிமம் 3 இயர்ஸ் இருந்தா உங்களோட உடம்பு நார்மலா ரீகெயின் ஆகுற ஹெல்த் ரீகெயின் ஆகும். இன் பிட்வீன் ஷார்ட் பர்த் இன்டர்வல்ல உடனே கன்சீவ் ஆனீங்கன்னா உங்களுக்குமே அது ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ கண்டிப்பா கான்ட்ரசெப்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க குழந்தை பிறப்புக்கு அப்புறம் கான்டாக்ட் இருங்க. இதே 2 குழந்தையோட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் தான் பெஸ்ட் மெத்தடு. ஏதாவது காரணத்தினால உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண முடியல, பேபிக்கு ஏதாவது மைல்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த மாரி குழந்தை டாக்டர் வேண்டான்னு சொன்ன காரணமா இருந்து குழந்தை குடும்ப கட்டுப்பாடு நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கான்டாக்ட்க்கு இருக்கறக்கு முன்னால கான்ட்ரசெப்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு. காண்டம், இன்ஜெக்ஷன்ஸ், நிறைய காப்பர் டீ போன்ற நிறைய இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் நீங்க இன்டர்வல் ஸ்டெரிலைசேஷன் கொஞ்ச நாள் கழித்து 6 மாதம் அந்த மாதிரி வந்து லாப்ரோஸ்கோப்ல நீங்க வந்து ஸ்டெரிலைசேஷன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது தான் அட்வைசபிள். இது 2வது குழந்தை பிறந்த பிறகு நான் சொல்றேன். ஏனென்றால் நிறைய நாங்கள் சொல்லி விடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் தெரியாமல் கன்சீவ் ஆயிட்டு அப்புறம் வந்து அபார்ஷனோட சேர்த்து குடும்ப கட்டுப்பாடு கேட்பாங்க. அபார்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பண்ண முடியலன்னா இன்டர்வல் ஸ்டெரிலைசேஷன் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி விட்டு பீரியட்ஸ் ஆயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட உடல்நிலைக்கு இதுதான் நல்லது. பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தைய கண்டிப்பாக உடனே நீங்க ஒரு 3 நாளைக்கு குளிக்க வைக்க தேவை கிடையாதுங்க. அந்த குழந்தை மேல ஒரு மாவு மாரி ஒரு இது இருக்கும். அது நல்லது தான். குழந்தைய வார்ம் வாட்டர்ல நம்ம டவல் வச்சு தொடச்சா போதும். ஏன்னா நம்ம குளிக்க வைக்கிறப்போ பேபிக்கு வந்து ஹைப்போதெர்மியா டெம்பரேச்சர் லோ ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம நல்லா கிளாத் வச்சு பேபியை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். அம்பிளிக்கஸ் தொப்புல கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கணும். தண்ணி பட்டதுனால நம்ம ஒத்தி எடுத்துடணும். பேம்பர்ஸ் அந்த மாதிரி டைப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைக்கு. குழந்தைக்கு காட்டன் கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை குழந்தை யூரின் மோஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் வைப்ஸ் வச்செல்லாம் துடைக்கக்கூடாது. வெரி சாஃப்ட் ஸ்கின்னுங்க. அதனால் தண்ணி விட்டுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஒத்தி எடுக்கணும். ரொம்ப எல்லாம் வச்சு தேய்ச்சி அப்படி எதுவும் குழந்தைய ரொம்ப சாஃப்டாக நீங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். பேபிஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்கின், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் குழந்தை வந்து யூரின் எப்படி நல்லா போகுதா, மோஷன் நல்லா போகுதா, வயிறு வீக்கம்லாம் இல்லையான்னு பார்த்துக்கணும். பேபி வந்து யூரின் ரொம்ப எல்லோயிஷாக போனாலோ இல்லை கண்ணு ரொம்ப மஞ்சளாவோ இருந்தாலும் சில பேபிஸ்க்கு ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் வரும். ஜாண்டிஸ் வந்ததுன்னா அப்போ நம்ம எல்லா பச்சிளம் குழந்தைகளுக்கும் சீரம் பிலிரூபின் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பிலிரூபின் லெவல் கொஞ்சம் அதிகமாக அது ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருந்தால் சில குழந்தைகளுக்கு அந்த ஃபோட்டோ தெரப்பி தேவைப்படும். அது ஃபோட்டோ தெரப்பி வச்சா இந்த ஜாண்டிஸ் கண்டிப்பாக கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம இந்த ஜாண்டிஸ் வந்ததுக்காக பயப்பட அந்த நியூபார்ன் பேபிக்கு வர ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணால் கரெக்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை.